ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஜேஸ் கிச்சனில் KFC ஸ்டைல் கிறிஸ்பி காலிஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். நடுவில் நல்ல டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். இன்றைக்கி காலிஃப்ளவர் கிறிஸ்பி காலிஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த காலிஃப்ளவருக்கு நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் நீட்டமாகவே KFC ஸ்டைல் கிறிஸ்பி காலிஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவரை கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி வர நான் விட்டுருவேன். கொஞ்சம் அதனால் ஒரு ஹாஃப் குக் ஆகிடும். அது இல்லாமல் அதில் இருக்க அந்த பூச்செல்லாம் வந்து புழுவெல்லாம் போயிடும். ஸோ அதனால் வந்து இப்படி நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நான் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்துட்டு இந்த காலிஃப்ளவரை வந்து நல்லா இது மாதிரி கழுவி க்ளீனாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வச்சில்ல ஒரு சும்மா ஹாட் வாட்டரில் பிளாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை டிப் பண்ணுறதுக்காக ஒரு கொஞ்சமாக தான் நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு 1/4 கப்பு போல் இல்லை ஒரு 1/2 கப்பு போல் ஒரு பால் எடுத்திருக்கேன். பாலில் வந்து இப்போ என்ன ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சமாக உப்பு, அப்புறமா கொஞ்சமாக பட்டை லவங்க தூள், சும்மா ஒரு பிஞ்ச் போல் இருந்தால் போதும், நிறைய வேண்டாம், இல்லை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் அந்த ஃப்ளேவரு. அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து நான் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நிறைய வேண்டாம், கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போதும். அதுக்கப்புறமா பெப்பர் தூளும் போட்டுக்கலாம். பெப்பர் தூளும் வந்து நான் வீட்லேயே ஆட்டுறது தான். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவரில் இதை டிப் பண்ணி ஒரு தனியாக வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறது பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் கொஞ்சமாக இப்போ பூண்டு சாந்தியும் சேர்த்து போகிறேன். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், அதனால வந்து நான் 1/4 ஸ்பூன் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம இந்த காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ஸ்டிர் கொடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் இந்த சேர்த்து வச்சுருக்க அந்த பால் தண்ணி வந்து சேர்த்து போகிற மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ட்ரை பவுடரை வந்து என்ன பண்ணணும், அதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது ட்ரை இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம வந்து மைதா எடுத்து இங்கே பாருங்கள். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேன். அப்புறமா எப்பவுமே வந்து 2:1 ரேஷியோ தான் இந்த ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணுறது. எப்பவுமே 2 ஸ்பூன் நம்ம மைதா போட்டோம்னா 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வந்து வேறு என்ன மிக்ஸ் பண்ணணும்னா மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த காலிஃப்ளவரில் இதை வந்து துவைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து நல்லா பாலில் வந்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா இது எடுத்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி துவைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவருக்கும் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் துவைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த மிக்சரில் வந்து நம்ம வந்து திருப்பியும் இன்னொரு கோட் பண்ணணும் இல்லைங்களா, கொஞ்சம் கிறிஸ்பியாக நம்மளுக்கு KFC ஸ்டைல் வரணுன்றதுக்காக இந்த பாலையே கொஞ்சமாக ஊற்றி நம்மளுக்கு சிக்கன்னா அது வந்து ஸ்கின்னோட அந்த டெக்ஸ்சர் வந்துடும். அந்த ஃபீல் கொடுக்கறதுக்காக நான் வந்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஃப்ளேக்கியாக வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலையே ஊற்றி பாருங்க, இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்ட்க்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். இப்போ வந்துட்டு இந்த நம்ம துவைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து திருப்பியும் டபுள் டிப் மாதிரி இதில் வர மாதிரி நல்லா அமுத்தி எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு லேயர் மாதிரி கோட் ஆகும். கோட் ஆகிட்டு மீதி இருக்கிறத வந்து இதிலே உதுத்து விட்டுருங்க, இல்லைன்னா வந்து நம்மளுக்கு எண்ணெய் வந்து டர்ட்டி ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி
இது மேலே வந்து ஒரு கோட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம். ஸோ அது நல்லா ஒட்டிக்கும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணும் போது உள்ளாது. இங்கே பாருங்க இந்த மாதிரி. இதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து ஆயில் சூடு ஆகிடுச்சு, நல்லா ஹாட் ஆகணும். அந்த ஆயிலில் இது ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு KFC சிக்கன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து இது KFC ஸ்டைல். நான் காலிஃப்ளவர் வச்சு பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பர் கிறிஸ்பியான நம்மளுக்கு KFC ஸ்டைல் காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஹீட்டாக இருக்கும் போது தான் போடணும், இல்லைனா வந்து நம்மளுக்கு அந்த மசாலாலாம் கொஞ்சம் வேகாது. அதே மாதிரி காலிஃப்ளவரும் நல்லா வேகாது. அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நல்லா ஹாட் ஃப்ளேம்லேயே போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அந்த சவுண்டே நல்லா இருக்குது, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் இது. பிள்ளைங்களுக்கு இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வரப்போகுது. ஓரளவு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பித்தோன்னா அதை வந்து இந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே வேகும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாஸோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.